ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். ஹீரோயின் பேர் வந்து சூ. நர்ஸ் வந்து கேட்குறாங்க, இங்கே சூ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ரிசல்ட் வந்துருச்சு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நான் ப்ரெக்னெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒருத்தன் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரு கூட தான் வந்து இவங்க வந்து 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. உங்களுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோ வந்து அவர் காதுல ஒரு இயரிங் போட்டிருக்கிறாரு. அதை வந்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு, இதை நீ இது பண்ணு, உன்னை நான் கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு. சூ வந்து நினைச்சு பாக்குறாங்க. நர்ஸ் வந்து என்ன பகல் கனவா கண்டுட்டு இருக்க, இந்த புடி இங்க பாரு, நீ பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற, இவ்வளவு பெரிய வயிறு வரும், உங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வா. இந்த குழந்தை வச்சுக்கலாமா இல்ல அபார்ட் பண்ணிடலாமான்னு. சரியா, அபார்ட் பண்றதா இருந்தா 8,000 யுவான் ஆகும். என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு? ஆமா, இதுக்கு ரொம்ப காசு அதிகம் தான், என்னன்னு போய் பேசிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளை பார்த்துதான் வந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. இங்கதான் வந்து ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. இவர்கிட்டதான் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க இந்த பிளேஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேக்குறாரு. இவர் வந்து பிரதர் தான் சொல்லுவாங்க. இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் செக்அப்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி கூட இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இல்ல அந்த லேடியை பாக்குறதுக்காக தான் இப்ப வந்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு சொன்னீங்க உங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்குமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிறவர் கேட்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே கிராஸ் ஆகி போவாங்க. அப்பதான் வந்து இவர் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுவாரு. ஏன்னா வந்து அவங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து திரும்பி பார்ப்பாரு, யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் போறங்காட்டி அதனால இவருக்கு ஒன்றும் தெரியாது யாருன்னு சொல்லிட்டு. அதனால இவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, என்னாச்சு பிரதர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போவாரு. ஆனாலுமே வந்து அவங்க வந்து கேட்குவாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த உமன் மேல வந்து எந்த ஃபீலிங்குமே இல்லைன்னு சொன்னீங்க, அது போய் தானே, உங்களுக்கு ஃபீலிங் வந்துருச்சு, நீங்க 2 பேருமே வந்து அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது, கண்டிப்பா அந்த உமனை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லுவாரு. இவருமே ஹீரோவர்கிட்ட அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து எல்லா கூட்ஸ்லாம் வந்து சேல் பண்ற பர்சன் தான். இதுதான் வந்து அவங்க அம்மானா சொந்தம்மா இல்ல, தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க. இவங்களுக்கு இவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது, காசுக்காக தான் இவ்வளவு வச்சிருக்காங்க, ஏன் இவ்வளவு லேட்டா டெலிவரி பண்ற, இது அதுன்னு சொல்லிட்டு இவளை போட்டு அடின்னு அடிக்குவாங்க. இவங்க மறுபடியும் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணும், சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி தான் அனுப்பிச்சு விடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட இவன் மேல அக்கறை எல்லாம் எதுவும் இல்லை. ஹோட்டல்ல கூட்ஸ் எல்லாம் வேணும்னு கேக்குறாங்க, போய் டெலிவரி பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. மழை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எட்டி உடைச்சிடுவாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணேன்னா உன் காலை உடைச்சிடுவேன், என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ உனக்கு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிடுவேன், உனக்கு இவ்வளவு நாள் வச்சு இது பண்ணிட்டு இருந்தா உனக்கு எதுவுமே வருது இல்லையா, கொஞ்சமா சாப்பிட்றா, இது அதுன்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. இவளை போய் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. ஆனாலுமே இவ பிரெக்னெண்டா இருக்கா, இல்ல அம்மா நான் போகணுமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்க திட்டுவாங்க. அதனால அவளுமே வந்து அந்த கொற்ற மலையில டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து கூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த வண்டியில போக ஹீரோ வந்து கார்ல வராங்க. 2 பேரும் வந்து அப்படியே பக்கத்துல போறாங்க. ஆனா 2 பேருமே வந்து பாத்துக்கவே இல்லை. ஹீரோ ஹோட்டலுக்குள்ள வந்துடுறாரு. அவர் தம்பியோ யாரோ இருப்பாங்கல்ல, அவரு சொல்றாரு, நீங்க வந்து டோக்கியோ போறதுக்குள்ள வந்து இந்த ரோஸ்ட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த ஹோட்டலுக்கு தான் டெலிவரி பண்ண போயிருக்காங்க. ஏன்னா ரோஸ்ட் 40 பாக்ஸ் இருக்கு, டெலிவரி பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே வந்து காசை கொடுத்துட்றாங்க. சரி, நான் காசை வாங்கிட்டு இதை போய் ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அப்பதான் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்களே, இந்த ரோஸ்ட் டக் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க, சீஃப் கெஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னா நம்ம ஹீரோ தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன ப்ரோ, எப்ப பார்த்தாலும் அவங்களவே பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்க ஃபேஸ் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது, பக்கத்துல இருக்க மாதிரி தான் வந்து இவங்களுக்குமே வந்து தெரியும். எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, இல்ல அவ தோடு வந்து அவ காதுல போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து எங்கேயும் இந்த வாய்ஸ் ஃபெமிலியரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுமே யோசிச்சுட்டு அப்படியே வந்து நின்னுருவாங்க. அப்படியே இவங்க காதுல அந்த தோடும் இருக்கும். பார்த்துட்டு ஐயோ இந்த தோடு வேற இருக்கே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சா வேற திட்டுவாங்க. இப்ப என் வயிற்றுல வேற குழந்தை இருக்கு, கண்டிப்பா அவங்க என்ன கொலைதான் பண்ணிடுவாங்க, இல்ல நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் இங்க எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள போய் துரத்துறாரு. நில்லு, எதுக்கு இப்ப ஓடுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுல இல்ல எனக்கு வேலை இருக்கு அதனாலதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இவரு அப்படியே பக்கத்துல போய் பார்த்துட்டு, உங்ககிட்ட தானே பேசுறேன், ஏதாவது சொல்றியா, நம்ம 2 பேரும் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோமான்னு கேட்பாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற
அப்படின்றத வந்து ஹீரோயின் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்க காதுல தோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. தோடு இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கை எடுத்துட்டு ஒழுங்கா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ போகும்போது அவங்க வந்து விட மாட்டாங்க. என்ன ப்ரோ இவங்க ஏன் இப்படி உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இவர் பார்க்க டீசெண்டா இருக்காரு, ஆனாலுமே என்னை பிடிச்சி இழுத்து என்னை வந்து காயப்படுத்திட்டாரு. அதுக்கு ஒழுங்கா இவர் காசு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. போன்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அதெல்லாம் இல்லை, என்ன காசை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னங்காட்டி தான் அவங்க கழுத்துல காய இருக்கிறத காமிப்பாங்க. இங்க பாருங்க, இது கண்டிப்பா நீங்க காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பார்க்க இத்தனும் இருக்குது ப்ரோ, என்னெல்லாம் பேசுது பாரு இது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். மறுபடியும் பக்கத்துல போவாரு. நீ என்ன பொண்ணு, நீ எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, காசை பறிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ இவன் மேல வந்து ஒரு மாதிரி தப்பான அபிப்பிராயத்துக்கு வந்துடுறாரு. எவ்வளவு காசு வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து அபார்ஷனுக்கு 8,000 ஆகும்ல, அந்த காசை வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க. கூட இருக்கிறவரே வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன லேடி இதெல்லாம்ட்டு. ஹீரோ அந்த காசை எடுத்து அப்படியே ஹீரோயின் மூஞ்சியில வீசி எரிஞ்சிட்டு வந்து அவர் அங்க இருந்து வந்து போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா இப்படி எல்லாம் காசை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்கிறவங்களும் வந்து இவளை வந்து தப்பாதான் நினைச்சுக்கிறாங்க, காசுக்காக இது பண்றேன்னு சொல்லிட்டு. இவளுக்கு அப்படியே கோவம் வருது, ஆனாலுமே இவ எதுவுமே பண்ண முடியல. அங்க ஒர்க் பண்றவங்களும் சொல்றாங்க, நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ நல்லா தானே இருப்ப, இப்படி எல்லாம் பண்ணேன்னா இனிமேல் நீ இந்த ஹோட்டலுக்கு நீ டெலிவரி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப கீழே விழுந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுல கை வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, நீ அம்மாவை வந்து தப்பா நினைக்கிறியா, நீ அம்மா கிட்ட காசே இல்லை, உன்னை வளர்க்கறதுக்கு காசெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனாலதான் உன்னை அபார்ட் பண்றதுக்காக தான் இப்படி சொல்லி காசு வாங்கினேன், மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே அந்த ஹோட்டல்ல இருந்து இறங்கி வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்படியே வந்துட்டு இருக்கும் போது தான் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்ப்பாங்க. இவகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடந்துப்பா, ஆனாலுமே வந்து இவ ரொம்ப கெட்டவ தான். இவ தான் இந்த மூவில வந்து கெட்டவளா வரா. இவ வந்து என்னன்னா, ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இது ஏன் பேச மாட்டேங்கிறவா, ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அது இதுங்க மாதிரி கொடுத்துட்டு வா, இன்னைக்கு நைட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவ கூப்பிடுவா. ஆனாலுமே இவ வந்து உள்ளுக்குள்ள மௌனம் வச்சுட்டு தான் வெளியே பேசுவா. ஹீரோயினை கையை பிடிச்சி இழுப்பா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து வாமிட்டிங் ஃபீல் இருக்கும். என்னாச்சு, உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து இவகிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. என்னன்னா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஷாக்காயிருவா. இப்பதான் உனக்கு சின்ன வயசு, இப்ப என்ன இதா இருக்கிற, யார் கூட போய் ரூம்ல இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. என்னது வெர்ஜினிட்டியை பிரேக் பண்ணிட்டாளா, யாரா இருக்கும் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யாருன்னு சொல்லு, அவனுக்கு போய் நான் பண்ண வேண்டியதை பண்றேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பா. ஆனாலுமே இவ வந்து வேணாம் போகாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. ஏன் அப்படின்னு கேட்கறங்காட்டி, இது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னை கொலை பண்ணிடுவாங்க, அதனாலதான் அன்னைக்கு நைட் நான் ஒரு நாள் குடிச்சிட்டு தான் வந்து அவங்க கூட இது பண்ணேன், அது யாருங்கிறத இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. எப்படி கண்டுபிடிப்பேனுங்காட்டி, இந்த அவரு தான் வந்து எனக்கு இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிப்பா. இவ காமிச்சது வந்து அப்படியே டைமண்ட், அதனால இவ்வளவு பெரிய டைமண்டா இவ வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவளே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவா. அப்பனா இவ அன்னைக்கு இவ இருந்தது வந்து ஒரு நல்ல பணக்காரன் கூட தான் இவ இருந்திருப்பா போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, அதனால இது பார்த்தா அவர் என்னை கண்டுபிடிச்சிருவாரு, ஆனாலுமே இது எனக்கு இது பண்ண விருப்பம் இல்லை அவர் கூட, இது எப்படியாவது எனக்கு வித்து தரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இது நீ டைமண்ட் நினைச்சிட்டியா, இதெல்லாம் இல்லை, இது ரோட் சைட்ல கடை போட்டு விற்பாங்கல்ல அதுதான், இதெல்லாம் ஒரு வேல்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆஹா, இது என் பேரண்ட்ஸ் தெரிஞ்சா இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை மறைச்சுப்பா. இவதான் சொல்லுவா, உனக்கு காசு தானே வேணும், இதை கூட நான் பத்திரமா வச்சுக்கிறேன், உனக்கு எப்போ வேணுமோ அப்ப கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அவ ஃப்ரெண்டு வாங்கிப்பா. இதை நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நீ பயப்படாதேன்பா. இவளு வந்து தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவளு சொல்லிடுவா. சரி நீ வந்து எதுவும் இது பண்ணாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படின்பா. சரி நம்ம 2 பேரும் இனிமேல் குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கெட்டவ வந்து இவளை ஏமாத்திக்கிட்டு இவ போய் அதெல்லாம் சொத்தெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தான் இந்த கெட்டவளோட பிளான். இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியவே தெரியாது. இவர் வந்து இங்க வந்து ஆபீஸ்ல இருந்து உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்னா மறுபடியும் டோக்கியோ திரும்ப போறாரு. இவங்க ஊர் டோக்கியோ தான். அதுக்காக எதுக்கு டோக்கியோ போறாருன்னா, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அதனாலதான் வந்து இவர் இங்க வந்து இருந்துட்டு இருக்காரு. அதனால வந்து ரொம்ப டிலே பண்றங்காட்டி அவங்க ஃபேமிலியில எல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு டோக்கியோ கிளம்பிடுறாரு.
அப்பதான் இவருக்கு ஒரு கால் வருது. அன்னைக்கு நைட்டு நீங்க ஒரு உமன் கூட வந்து ஸ்டே பண்ணியிருந்தீங்கல்ல, அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படின்னுங்காட்டி இவர் அப்படியே ஓடி போறாரு யாருன்னு பாக்குறதுக்காக. அங்க வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து வராங்க. அவங்க அம்மா வந்து ஏன் இன்னும் லேட் ஆச்சு வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வராங்க. இவங்க பேசிட்டே வராங்க. அப்படியே ஆப்போசிட்ல வந்து கார் வேற வருதுங்களா, அப்படியே இவங்க மேல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. அடியெல்லாம் படல, ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா காருக்குள்ள வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டே தான் அப்படியே கிராஸ் ஆகுறாரு. நீ சரியான காசுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ மேல வந்து ஒரு மாதிரி தப்பான அபிப்பிராயம் தான் வந்து ஹீரோக்கு வந்துருது. ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தான் போவா, நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து கரெக்டா அவளை பாக்குறதுக்காக வந்து ஹீரோவும் வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா இவ வந்து அந்த தோடை வந்து காதுல போட்டுக்குவா. போட்டதுக்கு அப்புறமா வந்து அவ பாக்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவ்வளவுதான் அவ வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாளா, இதை வந்து நம்ம உண்மையை சொல்லவே கூடாது அப்படிம்பாங்க. நீயா அப்படின்னு கேட்பாரு. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதுல இருக்க அந்த தோடை வந்து காம்பா. வீட்டில் வந்து இங்கே ஹீரோயினை வந்து போட்டு அடிப்பாங்க. ஏன் இப்பெல்லாம் இவ்வளோ பண்ணுற, ஒழுங்காக வேலையே செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இல்லைம்மா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்க அம்மா வந்து என்னன்னா போய் அங்கிளை என்டர்டைன்மெண்ட் பண்ணு, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு நாள் ஹீரோயின் குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அங்கிள் வந்து அவங்க குளிக்கிறத வந்து எட்டி பார்த்துருவாங்க. அப்படியே வந்து இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஷாக் ஆயிடுவாங்க. என்ன நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ சின்ன பொண்ணாக தான் இருக்க, ஆனாலுமே நல்லா தான் இருக்கிற, வா அங்கிள் கூட வந்து என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இவங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆமா அங்கிள் கூட எல்லாம் இல்லம்மா, எனக்கெல்லாம் ரொம்ப முடியலம்மா, நான் போய் ஃபர்ஸ்ட் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே ஹீரோயினை விடாம ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ உங்க அங்கிளை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆமா என்னம்மா நான் போய் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கணுமா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. சொந்தத்துக்குள்ள எப்படிம்மா கல்யாணம் பண்றது, அதெல்லாம் இல்ல பண்ண மாட்டேன்பாங்க. என்ன சொந்தமா, நீ எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு சொந்தம் இல்ல, நீயே ஒரு அனாதை தான், உன்னை நான் தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கேன், வேணா நீ உன் அங்கிளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா வேணா நம்ம ரிலேட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஹீரோயின் முடியாதுன்ட்டு வெளியே ஓடி வருவாங்க. ஆனாலுமே வந்து அவங்க அங்கிள் இவரு தான் வந்து எப்படியே நிற்பாரு. இங்க பாரு, ஒழுங்கா நான் சொன்னதை கேட்கலைன்னா உங்க காலெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க அங்கிள் கிட்ட போய் இவங்க பிடிச்சி அவங்க அம்மா தள்ளி விட்டுருவாங்க. வா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து எவ்வளவோ தடுத்து பார்ப்பாங்க. இப்படியே ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவாங்க. அப்ப அவங்க பாட்டி தான் வந்துருவாங்க. 2 பேரும் ஓடி போயிருங்க, என் பேத்திக்கிட்ட எதுக்கு என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அப்ப கடைசியில வந்து அவங்க பாட்டி வந்து அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு நீ எங்கேயாவது போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஹீரோயினும் அப்படியே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அங்க வந்து ஒரு கார் வரும். யாருன்னா வந்து இந்த கெட்டவ தான் வந்து அந்த கார்ல வந்து வந்திருப்பா. வந்ததுக்கு அப்புறமா நீயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. ஐயோ இவதான் இருக்கிறாளான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினும் வந்து சீக்கிரமா கதை ஓபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவங்க 2 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க, நீ சீக்கிரமா கதை ஓபன் பண்ணு, உனக்கு கெஞ்சி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து கதை ஓபன் பண்ணி விடுவா. ஹீரோயினுமே வந்து அந்த கார்ல ஏறி போயிருவா. இவங்க 2 பேருமே வந்து மறுபடியும் துரத்திட்டே இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் அவங்க துரத்துறாங்க, எங்க அம்மா வந்து அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. என்ன அங்கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆமா என் கிராண்ட்மா தான் வந்து போன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இவளுக்கு வேற உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரேன், இன்னைக்கு என் வீட்டில் உனக்கு கொண்டு போய் இருக்க வைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் இரு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போயிரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் வந்து அதை கேட்டுட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் கேட்பாங்க என்ன இது கார் நல்லா எக்ஸ்பென்சிவா இருக்கு ஏது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் எனக்கு இந்த கார் கொடுத்தான். அது பாய் ஃப்ரெண்ட்லாம் நீ கண்டுபிடிச்சிட்டியா, கண்டுபிடிச்சிட்டேன், அவன் ரொம்ப நைஸ், அது இல்லாமல் ரொம்ப ரிச்சான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எப்போதான் கடைசியாக சந்தோஷமா இருப்போம்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவா. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாலில் ஏதோ இவளுக்கு கலந்து கொடுத்துருவா. இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லுவா. இவ்வளவு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிப்பா. அப்புறம் தான் இவன சொல்லுவான்னா இல்ல நல்லாவே நிறைய குடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. ஹீரோயினும் வந்து குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரியே இருக்கும்.
ஹீரோயினுக்கு மயக்கம் வரும்போது இவன் என்ன பண்ணுவானா, இந்த கெட்டவ அப்படியே கத்தி எடுத்துருவா. ஏன்னா இவளோட பிளானே வந்து ஹீரோயினை வந்து கொலை பண்ணிட்டு அவ தான் சொல்லிட்டு இவ ஃபுல்லா வந்து பிளான் பண்ணிக்கலாம், இவ போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண போறா அப்படின்னுங்காட்டி, நீ இனிமேல் இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, நீ வந்து செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இது பண்ணுவா. நீ எதுக்கு கவலை பண்ணாத, நான் வலிக்காம உன்னை சாகடிச்சிடுறேன், உனக்கு வந்து அவனோட ஒய்ஃப் பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறியா, அதை நான் கண்டிப்பா உனக்கு விட்டே தர மாட்டேன், நான் தான் அவன் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போய் கத்திய வைப்பா கழுத்துல. அப்பதான் வந்து ஹீரோ வேற வந்துருவாரு. அப்பதான் கூட இருப்பேன், என்ன பிரதர் சிஸ்டர் இல்லாவை பாக்குறதுக்காக வந்து டோக்கியோ வேற போகலையா இந்த நைட்லயுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்பான். இங்க பாரு, எனக்கு அவங்க மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு புரியுதா புரியலையா, ஆனாலுமே இவன் வந்து நைட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த கேர்ளாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்காட்டி, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த கேர்ளை போய் நாம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நடுராத்திரியிலேயே பார்க்கலாங்கிறீங்க, ஆமா வான்னு சொல்லிட்டு இப்ப கெட்டவளோட ஒரு வீட்டுக்கு தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதே சேம் டைம் இவ வந்து கத்தி எடுத்து இவ கொலை பண்றதுக்காக வந்து இது பண்றா. ஹீரோயினும் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறாங்க. அப்படியே கன்னத்துல கத்திய வச்சு அப்படியே லைட்டா வந்து கீறுவா. கரெக்டா அந்த டைம் வந்து ஹீரோ வந்து காலிங் பெல்ல பிரஸ் பண்ணுவாரு. அப்படியே போய் கதவை திறந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிப்பா. நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சிஸ்டரின்லா ஏதோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே, என்ன அது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் இவ திருன்னு முழிச்சிட்டு இருந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இவ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே டோர்ல இருந்து பார்த்துட்டு இவளை வந்து கட்டி வாயெல்லாம் பொத்தி வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருவா. ஏன்னா இவளை தெரிஞ்சா இவளுக்கு நமக்கு எந்த சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் அதை தான் வந்து இவ வந்து நினைச்சு பாப்பா. இங்கெல்லாம் யாருமே இல்லை, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி வெளியவே நிக்கிற, உள்ள கூட்டு உட்கார வைக்கலாம் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்பாங்க. வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு சந்தேகமா தான் அப்படியே உள்ள பாப்பாரு. ஏன்னா இவர் சந்தேகப்பட்டு தானே வந்தாரு, அதனால ஏதோ வந்து ரூம்குள்ள இருந்து ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் சத்தம் இது பண்ணுவாங்க. இவருக்கு வந்து அதே பர்ஃப்யூம் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு போட்டிருந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லே வருதுன்னு சொல்லிட்டு இவருக்குமே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். சரி நம்ம என்னன்னு போய் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாரு. அப்புறம் தான் வந்து திரும்பி பார்த்துட்டு, சரி அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. போலாமா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம டோக்கியோ போறோம் இன்னைக்கு, உனக்கு ஓகே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்பாரு. ஏன் ஏதாவது உனக்கு பிரச்சனையான்னு கேட்டங்காட்டிதான், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ நிறைய நாள் கனவு இன்னைக்குதான் நிறைவேற போகுது, அவன் இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இவ அப்படியே போய் ஹீரோ கையை பிடிச்சிட்டு வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவா. சரின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து கீழே பாப்பாரு. ஏன்னா பிளட் இருக்கும், பிளட் இருக்கிறத வந்து அவர் தம்பி அப்படியே கையில எடுத்து பாப்பாரு. ஏதோ பிளட் மாதிரி தான் இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இந்த வில்லி வந்து ஹீரோவும் வந்து ஷாக் ஆயிடுவாரு. இந்த வில்லியுமே வந்து கெட்டவளுமே வந்து ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி கத்தி இருக்கும், அப்படியே அவ கையை வந்து கிழிச்சிட்டு அப்படியே கத்தியை வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவா. இது ஒன்றும் இல்லை, நான் தெரியாம வந்து ஹேண்டை கட் பண்ணிட்டேன் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஹீரோ வந்து அப்படியே அவ கையை பிடிச்சிட்டு, பார்த்து இருக்கலாம் இல்லை, கொஞ்சம் கூட இதா கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இது சின்ன காயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அந்த லேடி மேல ஃபீலிங்கே இல்லை, இப்ப என்ன இவகிட்ட இப்படி எல்லாம் பேசலன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கையை விட்டுருவாரு. விட்டுறதுக்கு அப்புறமா வந்து சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போவாங்க. மறுபடியுமே வந்து அவங்க ஹீரோயின் வந்து ரூம்குள்ள வந்து ஒரு சத்தம் கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். தட்டுவாங்க கதவு போட்டு, ஏன்னா கையெல்லாம் கட்டியிருக்கிறங்காட்டி என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க தம்பியும் அப்படியே வந்து திரும்பி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அங்க என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே வந்து ஐயோ இவ சும்மாவே இருக்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு இவளுமே வருவா. ஆனாலுமே இவ வெளியே நின்று என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பயந்துட்டே இருப்பா. அப்பதான் இவ சொல்லுவா, இது வந்து ஸ்டோர் ரூமா, ஏதாவது திங்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும், அந்த சவுண்டா தான் இருக்கும், இங்கெல்லாம் நாங்க யாருமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலுமே அவர் பார்த்ததுக்கு சிரிக்கிற மாதிரியே இது பண்ணுவா. ஆனாலுமே அவர் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாரு. ஐயோ மாட்டிக்குமே சொல்லிட்டு இவளுமே ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான். அந்த டோர் ஓபன் பண்றங்காட்டி வெளிச்சம் கொஞ்சம் படு அவன் மேல. இவளுமே வந்து அவர் காப்பாத்துவாரான்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. ஆனாலுமே அவர் ரூம்குள்ள ஃபுல்லா வரமாட்டாரு, லைட்டா பாப்பாரு. லைட் அடிச்சு கூட கரெக்டா லைட் அடிச்சு பார்க்கலான்னு இருக்கும்போது கரெக்டா அந்த டைமுக்கு வந்து போன் வந்துடும், ஏதோ அர்ஜென்ட் சீக்கிரம் வாங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னங்காட்டி வந்து இவருமே வந்து காலை கட் பண்ணிட்டு ரூமை ஒரு நிமிஷம் பாப்பாரு. ஃபுல்லா ஓபன் பண்ணி பாட்டுக்க மாட்டாரு. கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறமா ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ இவர்
இவராவது காப்பாத்துவாருன்னு நினைச்சா இவரு காப்பாத்தாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க டோரை ஓபன் பண்ணுவாங்க. யாருன்னா அவங்க அங்கிளும் அவங்க அம்மாவும் தான் வந்து கதவை வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இவளை மறுபடியும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவனா முட்டி போட்டு கெஞ்சுவா, அம்மா நான் வந்து அங்கிளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு எனக்கு நிறைய வயசு வித்தியாசமா இருக்கு, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை நாளா உனக்கு சாப்பாடு போட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்தோம்ல அதை எல்லாத்தையும் எங்களுக்கு திருப்பி கொடு, நாங்க வேணா உன்னை விட்டுறோம், இல்லாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்கிட்ட காசு இல்லம்மா, இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுவான். ஆனாலுமே இவன் வந்து அதெல்லாம் இல்லை, காசு இல்லாட்டி அப்பறம் நாங்க சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுப்பாங்க. அந்த டைம் தான் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. இவளை தொடர்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கேட்பாங்க. இவன் என் பொண்ணு, இவளை நான் கல்யாணம் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்றேன், அதை கேட்க நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து காமிப்பாரு. இவன் வந்து உங்க பொண்ணே இல்லை, இவன் வந்து இவங்களோட பயாலஜிக்கல் டாக்டர் தான், நீங்க அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருந்தீங்க, இந்தங்க எவிடன்ஸ் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்பாங்க. இவளை நான் எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காசை வச்சுட்டு அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 1 மில்லியன் காசு கொடுத்துருப்பாங்களா. இதை பார்த்துட்டு அப்படியே இவனுங்க அம்மாவும் அந்த அங்கிளும் வந்து ரொம்ப அப்படியே வந்து காசை பார்த்தோன்னே என்ன உண்மையாவே காசான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளை விட்டுருவாங்க. காசை பார்த்ததுக்கு அப்புறமா இவளை நீங்க இப்ப கூட்டிட்டு போலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அம்மாவும் பொண்ணும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. உண்மையாவே நீங்க தான் எங்க அம்மாவான்னு கேட்பாங்க. ஆமா, டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், நீ தான் என் பொண்ணுன்னு செட் பண்ணாங்க, என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்து கூட்டிட்டு போறோம் அந்த மாதிரி வந்து கேட்டுடுவாங்க. இதுதான் இவங்க வீடு, நல்லா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணிலாம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஹீரோ கூட தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல பிளான் பண்ணிருப்பாங்க, உண்மையான அம்மா வீட்டுல. ஆனாலுமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த இதுல வந்து பிடிக்காது. ஏன்னா கன்சீவாவும் இருக்கிறோம், என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க என்னடா பண்றது வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு பாட்டி வருவாங்க. யாருன்னா ஹீரோவோட பாட்டி தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க ஓல்ட் லேடி வந்து இவங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் போயிடுவாங்க. கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ என் பேரனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவன் ரொம்ப கோவக்காரன், அவன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீதாம்மா என்னோட டாட்டர் இன்லா, உன்னை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, அவனை நீ நல்லா திருத்திடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி நல்லாவே பேசுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்னன்னா, என் வயிற்றுல இன்னொருத்தரோட குழந்தை இருக்கு, இப்போ எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து அவங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் ஷாப் போட்டு தான் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க விற்கிற ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசிடுவாங்க. இவ வாரு கல்யாணமே ஆகல, இவ பிரெக்னெண்டா இருக்கா, வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு, இப்ப எப்படி இங்க ஸ்டால் போட்டு வந்து என்ட்ரன்ஸ்லயே வித்துட்டு இருக்கிறா பாரு, ஒருவேளை 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளை கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ பிரைவேட் லைஃப் வந்து ரொம்ப இதா இருக்கும், இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியல, இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, குழந்தை வந்து என் பர்சனல், அதை பத்தி நீங்க யாரும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அங்கதான் வந்து இந்த கெட்டவ வருவா. கெட்டவன் வந்து மாஸ்க் போட்டு வருவா. மாஸ்க் போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவ என்ன இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறா, இவ வந்து அவர் முன்னாடி போனாருன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிருமே, இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் செக்யூரிட்டி வருவாங்க. செக்யூரிட்டி வரவங்க கிட்ட போய் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அங்க பாரு, அங்க வந்து ஒருத்தி இது பண்றான், அந்த கடையை வந்து கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த வயசுல வந்து நீ பிரெக்னெண்டா இருக்கிற, இதெல்லாம் கல்யாணமே ஆகாம என்ன சொன்னா, நீ 3 நிமிஷம் டைம் தர, இங்க இருந்து இந்த ஸ்டாலை வந்து எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுக்கு எடுக்கணும், நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அவளை அடிப்பாங்க. அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடுவாங்க. நீங்களாம் இப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸுக்கு கூப்பிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோவுமே வந்துட்டு இருப்பாரு. எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிஸ்டர் இன் லவ் பார்க்கவா? ஆமா, இப்போ என் ஒய்ஃபுங்கன்னு ஒருத்தி இருக்கிறாள்ல, அவளை வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு சொன்னாங்க, அதனால அவளை வந்து போய் யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை டிவோர்ஸ் பண்றதை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, நான் வந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இவளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால இவ மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஸ்கூலுக்கு போறதுக்காக தான் வந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர்
ஒய்ஃபு மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் ஸ்டே பண்றது ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாது. அதனாலதான் அப்படியே ஹீரோ அங்க வருவாரு. வந்தோடனே அந்த கெட்டவ பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவா. அவங்க அப்படியே மயக்கத்துல வந்து அப்படியே கீழே விழுந்து கிடப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ கிட்ட அப்படியே வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைய காமிப்பா. அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருமே வந்து பாப்பாங்க. அவள வந்து ஹீரோ அப்படியே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் வந்து அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, இவரு ஒய்ஃப்னு தெரியாம பிரச்சனை பண்ணிட்டோமே, வயித்துல இருந்தது இவரு குழந்தையா, வேலையே போயிருமேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுது புலம்புறான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாங்க, இவங்களை செக் பண்ணி பார்த்ததுலதான் வந்து இவங்க வயித்துல வந்து ட்வின்ஸ் பேபி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். இவங்க வந்து கொஞ்சம் எங்கேயாவது அது வேலை செஞ்சு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. குழந்தையெல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து இவர் யோசிப்பாரு, என்ன சின்ன பிள்ளையா இருக்க, வயிற்றுல 2 குழந்தை போல, ரொம்ப நாட்டிகளா வேற பார்க்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே கெட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பா. ஐயோ, தெரியவே கூடாது, 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணிட்டு, எங்க இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவா. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிருவாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து ஹீரோ தான் இருப்பாரு. இவங்க வந்து நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயிற்றுல, ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தையெல்லாம் நல்லாதான் இருக்கு, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, ஏன் வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு ஸ்டால்லாம் போட்டுட்டு இருக்கிற, அது ட்வின்ஸ், குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவ வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருப்பா. சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க தான் அவங்க அப்பா, அது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இங்க பாரு, வயிற்றுல 2 குழந்தை இருக்கு, இதை விட்டுட்டு உன் ஹஸ்பண்ட் வரவே இல்லை, என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கிறான், அவனோட நம்பர் கொடு, நானே பேசுறேன், அவனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஏதோ சொல்ல வருவா. கரெக்டா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டைம் வந்து அந்த கெட்டவ தான் வந்து ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவானா, அவளுமே பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா அது, நான் தான் பிரெக்னெண்டா இருக்குன்னா அங்க ஃபோன் பேசுறவங்களும் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்றாங்க, அப்ப என் குழந்தைக்கு என்னதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன், குழந்தையோட அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. மறுபடியும் அவர் போறவர் வந்து திரும்பி வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா போனை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயினும் வந்து எடுத்து போனை கொடுப்பாங்க. தான் வந்து எடுத்து பாப்பாரு. ஆமா, இந்த குழந்தையோட அப்பா வந்து எதுவும் கேர்லா பண்ணிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் போனை கொடுக்கும் போது வந்து இவருக்கு அப்படியே பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அன்னைக்கு நைட் இருந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. ஹீரோயினும் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இது ஸ்மெல்லாம் இல்லை, பர்ஃப்யூம்லாம் இல்லை, இது பாடியோட ஆர்டர் ஸ்மெல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிவாங்க. ஓ அப்படிங்கிற மாதிரி நினச்சா, ஐயோ கண்டுபிடிச்சிருவானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாக வேற இருக்கும். ஆனாலுமே ஹீரோ வந்து அங்கேருந்து சரி நான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாரு. ஹீரோயின் வந்து ஐயோ நம்ம இங்க இருந்தோம்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நிறைய காசு ஆகும் போல, கட்டுறதுக்கு காசெல்லாம் இல்லை, நானும் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி வெளியே வந்துருவாங்க. போய் இந்த கெட்டவளை தான் மீட் பண்ணுவாரு. கெட்டவ சொல்லிடுவா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், 3 மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட் நம்ம 2 பேர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்பாரு, எப்படி டாக்டர் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தான் குழந்தையே இருக்காது, நான் இன்ஃபர்டைல்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன நீங்க ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்பாரு டாக்டர். அதுக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல சில டைம் வந்து நேச்சுராவே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து சரியாயிரும், இது உங்க குழந்தை தான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அப்புறம் தான் சொல்ல, சரி நீ நல்லா பாத்துக்கோ, குழந்தைய வந்து பெத்துக்கோ, உனக்கு வந்து நான் நியூட்ரிஷன் நர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்றேன், இந்த 2-3 நாள்ல வந்து கிராண்ட்மா பர்த்டே பார்ட்டி இருக்கு, அப்ப எல்லாரும் வருவாங்க, அப்ப வந்து இந்த குட் நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ போய் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. நான் தான் அந்த இடத்துல இருக்கணும், உன்னை எப்பவும் போக விட மாட்டேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயினும் வந்து கரெக்டா வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க, என்னடா இது, இந்த பாடி ஷேப்லாம் பார்த்தா யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபெமிலியராகவே இருக்கு, யாரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. அதுக்குள்ள கார் வந்து இவ ஏறிடுவா. ஹீரோயின் வந்து ஒருவேளை அவளா அப்படின்னு சொல்லிட்டு வருவா. ஆனாலுமே அங்க கார்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். ஒருவேளை நம்ம தான் தப்பா கிப்பா பார்த்துட்டோமோ, அவளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவதான் இருந்தா அப்ப இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே வருவா.
ஹீரோயின் அப்பதான் வந்து அங்க ஒரு கார் வரும். யாருன்னா வந்து அந்த கிராண்ட்மா தான் வந்து வந்துருவாங்க. ஏய் என்னோட பேரனோட வைஃப் நீயா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்ன இது, நீ என்ன இப்ப பிரெக்னெண்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. ஆமா அப்பனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பிரெக்னெண்டா தான் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி சாரி அப்படின்னு வந்து சொல்லிடுவா. ஆமா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன், இந்த சைல்டு வந்து உங்க பேரனோட சைல்டுலாம் இல்ல, இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே சாரி, அதனால இப்போ சரி நான் இப்போ உங்க பேரனை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ என்னமா ஸ்டூபிட் மாதிரி பேசுற, நான் இப்படியா பட்டலாம் இல்லை, நான் வந்து ஓப்பன் மைண்டா தான் இருப்பேன், பரவாயில்ல, உன் வயிற்றுல குழந்தை இருந்தா என்ன, உன் குழந்தையோட வந்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் ஏத்துக்கிறேன், நீ எப்பவுமே எங்க ஃபேமிலி தான், இதுல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகுமா, நான் எப்பவுமே ஓப்பன் மைண்ட் தான், நீ எதுவும் நினைச்சுக்காத, நீ நான் தாராளமா இந்த குழந்தைய பெத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆமா நான் இந்த குழந்தைய போய் வீட்டுல போய் நல்லா பாத்துக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து கையை பிடிச்சி இழுப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து கையை வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வேற ஒருத்தரோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன், எப்படி நான் உங்க வீட்டுக்கு வருது, என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, அவனை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அவன் அப்பப்பதான் வருவான், இல்லைன்னா வரவே மாட்டான், நீ வீட்டுல வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நீ பீஸ்ஃபுல்லா இருப்பான், உனக்கு நான் பிடிச்சது எல்லாமே வந்து சமைச்சு தரேன், எனக்கு வந்து 70வது பர்த்டே வருது, அந்த டைம் எல்லாருமே வருவாங்க, அவங்க கிட்ட வந்து நீ பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்கி தரேன், வாமா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. இங்க பாருமா இங்க நிறைய இருக்கு, இதுல என்ன உனக்கு பிடிச்சிருக்குது நீயே பார்த்து சூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா நீ வந்து நல்லா பெஸ்டா தாமா உனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. கிராண்ட்மா இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் எனக்கு வேணாம் கிராண்ட்மா, நான் ஏற்கனவே என்ன நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா, கண்டிப்பா நீ இதெல்லாம் போட்டுக்கணுமா, நீ ஏன்னா அடுத்தவங்க பார்க்கும்போது நீ ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராண்ட் டாட்டர் இல்லாமா, உன்ன நாங்க எப்பவுமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அதனால வாங்க பேசலாங்க, வாங்க சரிம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க நாங்க போய் பேசிட்டு வரோம், நீ உனக்கு என்ன வேணுங்கிறத நீயே சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் வந்து சரி கிராண்ட்மா நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ தூங்கும் போதுமே வந்து அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு குடும்பத்துல நடந்த ரொமான்ஸ் தான் வந்து ஞாபகம் இருக்கும். அப்படியே ரொமான்ஸ் நடந்துட்டு என்னடா அது இவ கூட இப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து எந்திரிச்சு உட்காந்துருவாரு. பர்த்டே பார்ட்டியும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அங்க கெட்டவளுமே வந்து இதுதான் வந்து அந்த கிராண்ட்மா அரேஞ்ச் பண்ணியிருக்கிற கிராண்ட் விருந்து போல, சரி நம்ம இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பத்தியே வந்து அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க கெஸ்ட் எல்லாமே. அப்ப இவளும் போய் ஒரு இடத்துல அப்படியே வந்து உட்காந்துப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்து அப்படியே ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அழகா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அழகா வந்து உள்ள வருவாங்க. அவங்கள பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன ரொம்ப அழகா இருக்கிறாளே இவ, ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போல, இவ எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு வில்லியுமே வந்து ஷாக் ஆயிடுவா. ஒருவேளை அவரு தான் சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்சிட்டாளா, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ கண்டுபிடிச்சிட்டானா நம்மளுக்கு இங்க எந்த வேலையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸே வந்து மில்லியன் கணக்கா இருக்கும் போல, இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் இது அதுன்னு சொல்லுவா. அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்படியே எரிச்சலா வரும். கெஸ்ட் வந்திருக்கிறவ ஒருத்திக்கு வந்து ஹீரோயின் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காது. ஆனாலுமே வந்து வில்லியுமே வந்து சொல்லுவா, இங்க பாரு இவ வந்து இப்படியான ஃபேக் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிம்பாங்க. ஏங்க அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கெட்டவளை கேட்பான். தெரியுங்க, இவ யூனிவர்சிட்டிக்கு வெளியே வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டிருக்கா, இவ சரியான தப்பானவ, ஒருத்தவங்க கூட குழந்தைய வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டு இங்க வந்திருக்கிறா பாரு, இவளை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே துரத்தி விட்டுறணும் அப்படிம்பாங்க. இவ யாருக்கோ பதிலாக நடிக்கிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சரியான லோ லெவல் பர்சனா இருக்கா, இவ இந்த விருந்துக்கு வர்றதுக்கு இவளுக்கு தகுதி இல்லைங்க, அவளுக்கு இன்னைக்கு நல்ல பாடத்தை வந்து நான் கத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ வில்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவ வந்து ஹீரோயினை நில்லுன்னு சொல்லி கத்துவா. சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் விற்கிறவளுக்குலாம் இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. நீ எதுக்கு இங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நீ எல்லாம் இங்க கெஸ்டா, ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்து தப்பாதான் பேசுவாங்க. நான் ஒன்னும் இங்க ஃப்ரைட் ரைஸ் விற்க வரல, நான் கிராண்ட்மா பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு வந்து மேடம் கூவோட பர்த்டே, இவங்க தான் வந்து டோக்கியோலயே பெரிய ஆளுங்க, அது தெரியுமா உனக்கு, இங்க வந்து நீ எதுக்கு இங்க வர, உனக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பாங்க ஹீரோயினை. ஹீரோயினுமே வந்து அந்த கையை எப்படியோ எடுத்துருவாங்க. இங்க பாருங்க இன்னைக்கு கிராண்ட்மா பர்த்டே, நான் எதுவும் ட்ரபிள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கா ரெஸ்பெக்ட்னு இருக்குது இல்ல,
இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போவாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. கிராண்ட்மா பர்த்டே நான் சும்மா இருக்கேன், எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் என்கிட்ட புள்ளி பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த குடும்பத்துக்காக கெஸ்ட்டாக வந்திருக்கோம், நீ ஒரு கீழ்த்தரமானவ, நீ ஒரு பூனை நாய்க்கு சமமானவ, உனக்கு இங்கே என்ன பார்ட்டியில் வேலை, உன்னை யார் கொடுத்தா, இன்விடேஷன் வச்சிருக்கியா காமி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன், அதனால எனக்கு இன்விடேஷன் ஒன்றும் தேவையில்லை, என்ன நீ இங்கே இருக்கிறையான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ யாரோட குழந்தையோ வந்து உன் வயிற்றுல இருக்கு, இங்கே வந்து யாரையோ மயக்கிறதுக்காக தானே வந்திருக்க கூவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து அந்த ட்ரிங்க்ஸை வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினோட தலையிலேயே வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட்டுருவாங்க. ஹீரோயின் கடுப்பாகி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஓடிட்டான்னு சொல்லிட்டு இவ டென்ஷன் ஆகி எல்லாரும் போய் அவளை பிடிங்க, அவளுக்கு நம்ம இன்னைக்கு யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஏய் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவளை துரத்த போயிடுவா. இவ வந்து இவளும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போவா. இவ கன்சீவா இருக்கா, இருந்தாலுமே எப்படி ஓடுறா பாரு, கொஞ்சம் கூட இவக்கு இதே இல்லை, இவளை நான் எனக்கு பிடிச்சி என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போவா. ஹீரோயின் அப்படியே ஓட முடியாம ஓடி வருவாங்க. அதான் கால் பண்ணுவாங்க. யாருக்குன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து இங்க அப்படியே வந்து கீழே தான் வந்து நடந்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, உங்க ஒரு லேடி உங்க ஒய்ஃப் வந்து அங்க போயிட்டாங்க, கிராண்ட்மாவும் அப்புறம் போவாங்க, அவங்க வந்தவங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ண போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க உங்க புது ஒய்ஃப் வந்து போய் இதெல்லாம் பண்ண போயிட்டாங்க, இப்ப நீங்க போய் அவங்கள பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்கிற வந்து அவன் வந்து வெறுப்பேற்றுவான். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிரெக்னென்ட் உமன் தான் வந்து கால் பண்றாளா, என்ன ஆளை கல்யாணம் பண்ணா, இவளுக்கு இப்போ வந்து பிரச்சனை வந்துருச்சு போல, எங்கன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் நான் இங்க இருக்கேன், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாரு. கரெக்டா இவங்க வந்து பேசுவாங்க. அந்த டைம் பின்னாடி இருந்து அவங்க முடிய பிடிச்சி ரொம்ப புள்ளி பண்ணிட்டு காலை வந்து கட் பண்ணிடுவாங்க. இவங்களும் வந்து ஏதோ ஆயிடுச்சு போல, எங்க இருக்கான்னு லொகேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இங்க வந்து ரொம்ப போட்டு அடிச்சு இது பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவ எல்லாமே வந்து ஷாக் ஆயிடுறா. என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கேட்கறா. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. ஆனாலுமே ஹீரோயின் ரொம்ப அடிபட்டு வாயில பிளட் எல்லாம் வருது. அப்பதான் போய் அவர் வந்து ஹீரோயினை வந்து தூக்கி உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவளே ஒரு ஃப்ரைட் ரைஸ் விற்கிறவ, இவளை வந்து எதுக்கு இது பண்றீங்க, இப்போ உங்களையுமே இவ மயக்கிட்டா பாருங்க, இவளையெல்லாம் தொடாதீங்க, இவளை தொட்டீங்கன்னா உங்க கையெல்லாம் அழுக்காயிரும், ஃபர்ஸ்ட் இவ மேல இருந்து கையெடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து அவளை தூக்கிடுறாரு. தூக்கிட்டு இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற. இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியே போக சொல்லு, இவங்க கூட இனிமேல் நம்ம ஒருபோதும் காப்பரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட வந்து அப்படியே ஆடி போய் கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இதோட 2வது டைம் வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுல சான்ஸ் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் ஒரு டைமாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஆயிருங்க, அதனால இவங்க எங்கேயும் போகாமல் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து டாக்டர் போயிடுறாரு. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன இந்த சின்ன பொண்ணுக்காக இவ்வளோ இது பண்ணுறீங்க, நம்ம உங்களோட ஒய்ஃபை இட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வாயை மூடு கொஞ்சம் நேரம், இவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தேடி கண்டுபிடி, இவ ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியல, இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா, இவ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தப்பா பேசுவாங்கல்ல, அதனாலதான் நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த டைம் தான் வந்து இவளுக்கு வந்து ஒரு கால் வரும். யாருன்னா வந்து அந்த அவங்க கிராண்ட்மா தான் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்க ஒய்ஃப் எங்கேன்னு காணா, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவரு ஆனா வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்களும் அவங்க ஒய்ஃப் யாரு, புது ஒய்ஃபை நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை, எப்ப பார்த்தாலும் இவளையே தான் தேடிட்டு வரீங்க, ஒருவேளை இது உங்க ஒய்ஃபா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அவர் ஒரு மாதிரி பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவரே ஹீரோவே வந்து ஷாக் ஆயிடுவாரு. அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே வந்து முடிவெடுத்துருவாங்க. ஹீரோயின் கண்ணை முழிச்சிருவாங்க. குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. குழந்தையெல்லாம் வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ என்னை காப்பாத்தினதுக்குன்னு சொல்லுவாங்க. இவரு வந்து சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க, உனக்கு என்ன, யாரை நீ கல்யாணம் பண்ணிட்ட, எப்படியாப்பட்ட ஆள் நீ, எப்போ பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாரு. உன் ஹஸ்பண்ட் சுத்த வேஸ்ட், உன் மேல கொஞ்சம் கூட இதே இல்லாம இருக்கிறான், அவனை ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல நான் டிவோர்ஸ் பண்ணலாம் மாட்டேன், அவங்களோட கிராண்ட்மாக்காக தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ணா கிராண்ட்மா தப்பா நினைப்பாங்க, அவன்கிட்ட அப்படி என்னதான் உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் அப்படியே அவரை ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. அதனால அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அவருக்கு வேற கால் வேற கண்டினியூவா வந்துட்டே இருக்குமா, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம். அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து நான் போறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு.
இவங்க போனதுக்கு அப்புறம் தான் குழந்தைகிட்ட வந்து பேசிப்பாங்க. இங்க பாரு பாப்பா, உங்க அப்பாவுக்கு நீங்க தான் உங்க குழந்தைன்னு சொல்லவே இல்ல. சொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். அவர் இப்போதைக்கு வந்து சந்தோஷமா இருக்காரு. அவரு சந்தோஷத்தை எதுக்கு நம்ம கெடுக்கணும்? அதனால தான் நான் அம்மா வந்து அவர டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம அம்மாவுக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லி குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து கிராண்ட்மா கால் பண்ணுவாங்க. பார்ட்டி ரெடியாக போகுது. உங்க ஹஸ்பண்டும் வந்தாச்சு. நீ எங்கம்மா இருக்க? அப்படின்னு கேட்பாங்க. சாரி, எனக்கு வயிறு ஒரு மாரி வலிச்சுச்சு. அதனால தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. நான் வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இங்க வீட்ட காமிக்கிறாங்க. வீட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிராண்ட்மா சொல்றாங்க, உன் ஒய்ஃப் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீ வந்து இங்க உட்காந்துருக்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. என்ன நம்ம சொல்லக்கூடாது. அவ வந்ததுக்கு அப்புறமே கன்சீவா இருக்கிற மேட்டர் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கிராண்ட்மா மைண்ட் வாய்ஸ்ல வேற பேசுறாங்க. என்ன என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளான்னு கேட்டுட்டு இவர் ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அவ அங்க போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவ கிராண்ட்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு எல்லாமே உனக்கு அப்புறமா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிராண்ட்மாவும் அங்க போயிடுறாங்க. கெட்டவ இங்க வந்துருவா. இந்த பிரதர் வந்து எங்க சிஸ்டர் இன்லா இங்கேன்னு கேட்பாங்க. இவரு வந்து எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்பாரு. இல்ல கிராண்ட்மா பர்த்டே உங்க கூட செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவரு கொஞ்சம் கோவமா இருக்கிறங்காட்டி வந்து சும்மா இங்க வந்து நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஒருவேளை அந்த சூனாலதான் இவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரான்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே ரொம்ப கோவமா வரும். வெளியே வந்து இந்த பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கேட்பாரு, எதுக்கு நீங்க அவங்கள திட்டுனீங்க? அவங்களே பாவம் இல்லையா? என்ன நீங்க நல்லா பேசுற மாதிரி பேசுறீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, லைஃபே வந்து ஷார்ட்டா தான் இருக்கு. அதுல அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். யாருக்கா இருந்தாலும் இனிமேல் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இவரு போயிடுறாரு. ஹீரோயின் இங்க வந்து அப்படியே பாப்பா கிட்ட கார்டை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது காசு சேர்த்து கண்டிப்பா வந்து நான் ஒரு இது ஸ்டால் ஓபன் பண்ணிடணும். கிராண்ட்மா தான் கொடுக்குறாங்க. என்ன கிராண்ட்மா வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு கிளாஸ்லாம் இல்ல, பேசாம ஷாப்பிங் போலாமா? சரி, ஷாப்பிங் போய் பேபிக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. இவங்க இங்க ஒரு ஆர்டினரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கிறாங்க. அங்க இந்த கடையே வந்து பெரிய லக்ஸூரியான ஷாப். அங்கதான் வந்து பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் டச் பண்றாங்க. அங்க வேலை செய்யறவங்க வந்து இவங்க கையை வந்து தட்டி விட்டுறாங்க. அழுக்கு கையை வச்சுட்டு சும்மா இரு, கண்ணெல்லாம் பார்த்தா போடாதா, இது வந்து லக்ஸுரி ஸ்டோர் தெரியுமா, இது வந்து குழந்தைக்கு அம்மாவுக்கு தேவையானதுலாம் அப்ராட்ல இருந்து வருது, இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, உனக்கு உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்கா இதெல்லாம் வாங்குறதுக்கு? நீ எல்லாம் இங்க வரதுக்கு தகுதியே இல்லை, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, நீ எல்லாம் இங்க வந்தா வர்த்தே இல்லைங்கிறாங்க. இல்ல, என்கிட்ட காசு இருக்கு, கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டில் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? உன்னோட வருஷ சம்பளமே இந்த பாட்டில் காசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை ரொம்ப தப்பா பேசி செக்யூரிட்டியை கூப்பிட சொல்றாங்க. அப்பதான் வந்து இந்த கடையோட ஓனரோட பொண்ணு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன இது, இவ வந்து இங்க எல்லாம் வராளா, இவ எப்படி இங்க வரான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. இவளுக்கு வர்த்தே இல்லை, இவ எப்படி இங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ண வரா, இது எவ்வளவு பெரிய கடை இது அதுன்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் விற்கிறவ போய் இங்கே வரலாமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய மால் தெரியுமா? இந்த மாலுமே வந்து கூ கம்பெனியோடது தான், அதான் ஹீரோ கம்பெனியோடது தான் சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப புவர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களுமே இவ்வளோ தப்பாக தான் பேசுகிறாங்க. எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறவளுக்கு நம்ம ஹீரோயின் ஏற்கனவே தெரியும் போல. இவங்க கிட்ட எப்பயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கடையில் ஏதோ திருடிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களும் அவங்களுக்கு தெரியாமே வந்து ஹேண்ட்பேக்கில் ஏதோ ஒன்று போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்து செக்யூரிட்டி கூப்பிட்டு இவனை வெளியே தெளிவு ஏதோ திருடி எல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்கன்னு சொல்றாங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க, நான் எதுவும் திருடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, சிசிடிவில ஃபைன் பண்ணலன்னா சிசிடிவில உடஞ்சிருக்கு, அதனாலலாம் செக் பண்ண முடியாது, அதனால இவங்க பாடி ஃபுல்லா செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் தான் திருடுறேன்னு சொன்னேன்ல, சும்மா நடிக்கிற வெள்ள வச்சுக்காதீங்க, நான் போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போலீஸை கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அப்பதான் வீட்டுல வந்து கிராண்ட்மா கேக்குறாங்க, எங்க அவ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங் லேடி வந்து மால்க்கு ஷாப்பிங் பண்ண போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஷாப்பிங் பண்ண மாலுங்கிறது ஒரு நல்ல பிளேஸ் தான், அதனால மால் டேட்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரனுக்கு வந்து கால் பண்றாங்க. என்னன்னா வந்து இங்க பாரு, உன் ஒய்ஃப் வந்து மாலுக்கு போயிருக்கிறா, அதனால அங்க போய் அவ கூட ஷாப்பிங் பண்ணிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து வச்சிடறாங்க கிராண்ட்மா. அது வந்து கிராண்ட்மா சொல்றாங்க. கால் கட் ஆயிடுது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, புது ஒய்ஃப் இருக்கால்ல, அவ வந்து மாலுக்கு போயிருக்கிறாளா, கிராண்ட்மா கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மால் டேட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அவரும். அப்ப வந்து அவருக்கு
சிரிப்பு தாங்கவே முடியல. பரவால்ல கிராண்ட்மா எப்படியெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு. ஆனா ஹீரோக்கு வந்து கடுப்பாகுது. அந்த டைம் வந்து அவங்க ஃபோன அப்படியே தள்ளி விட்டுர்றாங்க. புல்லி பண்ற கேர்ள்ஸ். ஆனாலுமே இவருக்கு வந்து கால் வந்துருது. என்ன இப்ப இவளுக்கு பிரச்சனை போலவே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து கால அட்டெண்ட் பண்றா. பண்ணதுக்கு அப்புறமா யாருன்னு கேட்குறான். அந்த பிரெக்னன்ட் உமன் தான் அப்படிங்கிறாங்க. அவரு காஃபி குடிச்சிட்டு இருந்தத வந்து அவரு கீழயே துப்பிடுறாரு. ஆனாலுமே அவங்க கால் இவங்களுக்கு தான் போச்சுன்னு தெரியல. ஏதோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்கிறது. உனக்கு இன்னைக்கு நல்ல பாடம் சொல்லி தரேன். இது எல்லாமே வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவரு கேட்டுர்றாரு. மீட்டிங்க கேன்சல் பண்ணு வா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுறாரு. அங்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணும் புரியாம முழிக்கிறாங்க. அப்ப இங்க மால காமிக்கிறாங்க. மால்ல வந்து ஹீரோயின் வந்து ஃபோன எடுக்குறாங்க. ஆனாலுமே இவங்க வந்து எடுக்க விடாம வந்து, "இரு உன்ன நாங்க என்ன பண்றோம் பாருன்னு" சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. ஹீரோயினுமே வந்து கீழ விழுந்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, "இப்படியெல்லாம் வயலன்ஸ் பண்ணாதீங்க. ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ற வேல வச்சுக்காதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஹீரோயினுமே ரொம்ப பேசுறாங்க. ஆனாலுமே இந்த திமிரு புடிச்சவ வந்து ரொம்ப திமிரா தான் பேசுறா. "நீ திருடிட்ட. உன்ன நாங்க என்ன பண்றோம் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பண்றவங்க எல்லாருமே பேசுறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாங்க மால்க்கு. அப்பதான் இவங்க பிரதர் கேட்குறாரு, "உங்க ஒய்ஃப் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "அவ கேர்ள் ஃபிரெண்ட் ஏற்கனவே என் கூட தான் இருக்கா. அவளுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்ததுக்கு காரணமே அந்த பிரெக்னன்ட் உமன்க்காக தான்." அப்படிங்கிறாங்க. "அப்பனா அந்த லிட்டில் பீன்ஸ்க்காகவா வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டு இருக்கிறாரு. ஆனாலுமே ஹீரோ அங்கருந்து வந்து போயிடுறாரு. யாரு கூடயோ நீ பிரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தைய இது பண்ணிட்டு, இங்க வந்து நடிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தப்பா தான் பேசுறாங்க. எல்லோ ட்ரெஸ் போட்டவளோட அப்பாவுமே வந்து இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவ்வளவுதான் தப்பா தான் பேசுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கிராண்ட்மா வந்துடுறாங்க. கிராண்ட்மா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கதான் வந்து என் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வந்திருக்காங்களா, சரி நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வா நம்மளும் போய் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவுமே மாலுக்கு தான் வராங்க. பாக்குறதுக்கு நீ கொஞ்சம் கூட வர்த்தே இல்லாம இருக்க, உன்னால இங்க இவ்ளோ பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் திங்ஸ் வாங்க தான் வந்தேன், நான் ஒன்னும் திருடலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியல, நீ எல்லாம் திருடுறதா வந்தேன்னு சொல்லிட்டு இவருமே ரொம்ப தப்பா பேசி இவர் அடிக்க போறாரு ஹீரோயினை. இப்ப கரெக்டா அந்த ஹீரோ வந்து கைய வந்து புடிச்சிடுறாங்க. அப்படியா இவர் யாருன்னு பாக்குறாரு. ஹீரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அப்படியே போய் ஹீரோயினை அப்படியே வந்து தூக்குறாங்க. தூக்குனதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பிரெக்னன்ட் உமன் இப்படிதான் புள்ளி பண்ணுவீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவிலியான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அப்படியே வந்து சண்டை போடுறாரு. அப்புறம் ஹீரோயினை வந்து ஹீரோ தூக்கிட்டு அப்படியே போறாரு. இவங்க இனிமேல் யாருமே இங்க இருக்க கூடாது, இவங்க எல்லாத்தையும் மாத்திடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லிடுறாங்க. வெளியே அப்படியே வந்து இவர் தூக்கிட்டு வருவாரு. என்ன ஃபர்ஸ்ட் நீங்க இறக்கி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கிராண்ட்மாவுமே வந்துருவாங்க. கூட இருக்கவன்னு சொல்ல, அங்க பாரு என் பேரனும் பேரனோட ஒய்ஃப் நான் அங்க இருக்காங்க, வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிராண்ட்சன் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டுட்டே வருவாங்க. அப்பதான் வந்து கிராண்ட்மா நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்பனா இந்த பிரெக்னன்ட் உமன் தான் உங்களோட நியூ ஒய்ஃப் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரெக்னன்ட் உமன் தான் உன்னோட நியூ ஒய்ஃப், இது உனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவுமே வந்து கத்துவாங்க. அப்ப ஹீரோயினும் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து பாத்துப்பாங்க. ஏமா உன்னை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, என்னம்மா ஆச்சு அப்படிம்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. இங்க வந்து இவர் வந்து எல்லாம் புள்ளி பண்ணனங்காட்டி அவருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கடுப்பாயி அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சிருவாரு. அவர் பொண்ணையுமே அடிச்சிட்டு நீ பண்ண பிரச்சனைய நீயே சரி பண்ணுன்னு சொல்லிடுவாரு. இந்த பொண்ணு வந்து இந்த கெட்டவ கிட்ட தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்க டாடி அடிச்சே கொன்னுருவாரு போல அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணுவா. அவளுமே வந்து அடிச்சிருவா. அவளுக்கு இவ்ளோ லக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இவ அப்படியே கடுப்பாயிருவா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் பேசிப்பாங்க. அந்த பிரதர் கேட்பாரு, என்ன பிரெக்னன்ட் உமனோட ஹஸ்பண்டா இவரு, அப்படி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவருக்கு டென்ஷன் ஆகி நீ வாயை மூடும்பாங்க. அவருமே வாயை முடிப்பாரு. கரெக்டா வந்து டாக்டர் வந்துருவாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. இன்னும் வந்து 2 மாசம் தான் இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, அதனால இவங்களை நல்லபடியா பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 மாசத்துல குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பாவா, அப்போ நீங்க தொட்டியெல்லாம் ஆட்டுவீங்களாங்கிற மாதிரி கேட்பா. டே நீ வாயை மூடான்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து திட்டி விட்டுருவாங்க அவரை. சரி கிராண்ட்மா அப்படின்றவா. இங்க பாரு உனக்கு ஒண்ணு புரியவே இல்லையா, இவ வயிற்றுல ட்வின்ஸ் இருக்காங்க, இது காடா நமக்கு கொடுத்த கிஃப்ட், இந்த கிஃப்ட் எதுக்கு நம்ம ஏத்துக்கணும் அப்படிம்பாங்க. என்ன கிராண்ட்மா நீங்க, இவங்க ஒரு டீசென்டான சிஸ்டர் இல்லன்னு பார்த்தாங்க அவங்க. அப்ப கரெக்டா வந்து அவர் எந்திரிச்சிருவா, ஹீரோயின் எந்திரிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கிறமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல இப்ப எனக்கு ஓகேவா தான் ஃபீல் பண்ற கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சரிம்மா, உன்னை இனிமேல் யாராவது புல்லி பண்ணனாங்கன்னா நீயும் ஏதாவது திருப்பி சொல்லிடுமா, ஏம்மா அமைதியாவே இருக்கிறேன்பாங்க. இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவங்க அப்படியே குழந்தைகிட்ட பேசிப்பாங்க. இதுதான் உங்க அப்பா, ஹஸ்பண்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இல்ல இவரு தான் என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. இங்க பாருமா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கிராண்ட்மா போய் உனக்கு சூப் செஞ்சு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிம்பாங்க. சரி கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு, நல்லா பாத்துக்கோ, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நான் போய் சூப் ரெடி பண்ணிட்டு வரேன்பாங்க. சரி கிராண்ட்மான்னு இவருமே வந்து சொல்லிடுவாரு. கிராண்ட்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க அப்படியே முடியெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்க இப்ப பண்ணனதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எது கவலைப்படாத, உன்னை நான் எப்பவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றேன், நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல வந்து இன்னைக்கு ஸ்கூல் ஆனிவர்சரியை இவரை எப்படியாவது கூப்பிடணும், எப்படி கூப்பிடுறது, கூப்பிட்டா அட்டன் பண்ணுவாரான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா அவர் வருவாரு. இவங்க அப்படியே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவருமே வந்து உட்காருவாரு சாப்பிட்றதுக்காக. இவங்க வந்து ஏதோ சொல்லலாங்கிற மாதிரியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவரா கேட்பாரு, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வரையில, என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்ப வந்து என்னன்னு சொல்ல வருவாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதுக்குள்ள கெட்டவன் வந்து ஸ்கூல்ல ஆனுவல் டே இருக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு வருவா. அவருமே ஓகேன்னு சொல்லிடுவாரு. ஹீரோயின் வந்து நினைச்சுப்பா, இவரு பிஸியா இருக்காரு போற, அப்ப எப்படி நம்ம கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவாரு ஸ்கூல்ல, அதனால நம்ம கூப்பிடக்கூடாது, ஏன் கூப்பிட்டேன்னு கேட்பாரு. இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவரு சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாரு. ஹீரோயினுமே கிளம்பி வந்து ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. ஒரு ஆர்டினரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற கிளாஸ்மேட் எல்லாமே வந்து ரொம்ப புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி நீ இங்க வர, நீ உன்னையெல்லாம் கிளாஸ்மேட்டா சொல்றதுக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, உன் ஹஸ்பண்ட் வரலையா, அவன் இருந்தாதானே வருவான், அவன் தான் விட்டுட்டு போயிருப்பானே, நீ எப்படி இவ்வளோ தைரியமா வந்து இது பண்ணிட்டு, ஒன்னாலவே ஸ்கூல் அட்மாஸ்பியர் ஸ்பாயில் ஆகுது, காலேஜ் ஸ்பாயில் ஆகுது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பிரெக்னென்ட் ஆயிட்ட, இவ்வளோ பெரிய வெளியே வச்சிருக்கிற, இது அதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப தப்பா பேசுவாங்க எல்லாரும். ஹீரோயின்மே வந்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க, கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணுங்க, படிக்கிறது என் ஓன் விருப்பம், அதே மாதிரி குழந்தையும் என் பிரைவேட் லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து நீ காலேஜ் ஸ்டூடெண்டா, நீ இதான் அதான்னு சொல்லிட்டு இவங்கள தப்பா தான் பேசுவாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து அந்த கெட்டவளை வந்து கூட்டிட்டு வருவாரு. ஏன்னா அவளுக்குமே இன்னைக்கு வந்து ஆனுவல் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்காக தான். எல்லாருமே அவ ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அங்கே பாரு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வந்திருக்கா, இது 2 மில்லியன் இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவளுமே வந்து அந்த கெட்டவளை பார்த்துருவா. ஓ, அப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவ சொன்னா, ஓ இவரத்தான் இவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து தப்பா நினைச்சிருவாங்க. இப்ப என்ன, அவளுமே வந்து பிரெக்னண்டா இருக்கா, அவ வேற இவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா, இவன் என் கூட தான் ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணான்னு பார்த்தா, இப்ப அவ கூடயுமே ஒரு நாள் பிளைண்ட் டேட்ல தான் ஒரு நாள் இருந்திருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இனிமேல் இவன் கூட இருக்கிறதெல்லாம் சரியே வராது, என்ன ஆள் இவன்லாம், இவனை ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க போலான் இருக்கும்போது அவங்க யாரும் போக விட மாட்டாங்க. ஹீரோயினை வந்து தடுத்து அப்படியே தள்ளி விட போவாங்க. கரெக்டா ஹீரோயின் அப்படியே விழுக போகும்போது வந்து ஹீரோ வந்து பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறமா இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பிரச்சனை பண்றீங்க, ஹீரோயினும் எப்படியோ ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க வந்து எல்லாத்தையுமே திட்டி அங்க இருந்து போக சொல்லிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் போயிருவாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் அப்படியே வந்து ஹீரோவை பார்த்து வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்னதான் வெளியே நிறைய பேர் வந்து புள்ளி பண்றாங்கல்ல, புள்ளி பண்ணாங்கன்னா நீ வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்ல வேண்டியதானே, அப்போ உன்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குதான் வந்து கையை பிடிச்சி ஹீரோயின் தட்டி விட்டுட்டு சொல்லுவாங்க, உங்களோட ஒய்ஃப்னு சொல்லி டைட்டிலை யூஸ் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா வந்து விருப்பமே இல்லை, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து என்ன ஷாக் ஆயிடுவார். ஒரு நிமிஷம், நீ என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன், டோக்கியோலயே உங்க ஃபேமிலி தான் வந்து பெரிய ஃபேமிலி, கிராண்ட்மா வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு தான் நான் வந்தேன், நீங்க ரொம்ப ஹை கிளாஸா இருக்கீங்க, உங்க ஒய்ஃப்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏற்கனவே என் வயிற்றுல குழந்தை இருக்கு, அது யாரோ ஒரு குழந்தைய தான் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அது இல்லாம உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கு, அவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னால வந்து உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதனாலதான் வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், நீங்களே என்னன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஹீரோ வந்து அவங்க கைய வந்து புடிப்பாங்க. ஆனாலுமே வந்து ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிருவாங்க.
ஹீரோ அப்படியே வந்து ஷாக் ஆயி நிப்பாரு. அப்பதான் இவன் சொல்லுவான், "உங்களோட ஓல்டு கேர்ள் ஃபிரெண்ட நியூ கேர்ள் ஃபிரெண்ட் பாத்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வந்து அடிச்சு அடிச்சு இவன் பேசுவான். ஆனாலுமே ஹீரோ வந்து அப்படியே வந்து ஷாக்ல தான் நிப்பான். "என்ன நீங்க இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? பேயவா பாத்தீங்க? பகல் கனவு ஒண்ணும் காணல. போய் அவங்கள புடிக்க போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியுமே வந்து அடிப்பான். ஆனாலுமே இவன அடிச்சு அடிச்சு கொஞ்சம் காமெடி பண்ணுவான். அப்பதான் வந்து ஹீரோ அங்க ஓடுவாரு. சரி என்னடா இந்த ஃபேமிலி அப்படிங்கிற மாரி அவன் யோசிப்பான். ஹீரோயின் வந்து இங்க ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேபி நீங்க வெளிய வந்தீங்கன்னா அம்மாவ வந்து ஏதாவது நீங்க ப்ளேம் பண்ணுவீங்களா? அம்மா மேல தப்பு சொல்லுவீங்களா? உங்களுக்கு அப்பா இல்லேன்னு கேட்பீங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அழுகுவாங்க. அப்படியே எந்திரிச்சு போலான்ட்டு இருக்கும்போது தான் வந்து இவங்க அப்பா, அம்மா அத அடாப்ட் பண்ணாங்கல்ல, அவங்க அப்பா, அம்மா வந்துருவாங்க. "ஏய் நீ ஃபர்ஸ்ட்டு எங்க கூட சீக்கிரம் வீட்டுக்கு வா" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "அப்பா, அம்மா நீங்க எப்படி இங்க?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இங்க பாரு, நீ அன்னைக்கு வந்து சவுத் சிட்டி பாருக்கு போயி ஏதோ பிரச்சனை பண்ணேன்னு சொல்றாங்க. அசிங்கமா இல்லையா? அதனால தான் நீ பிரெக்னன்ட்டா இருந்தியா? இது உண்மையா இருக்காதுன்னு நெனச்சோம். ஆனா இப்போ வந்து பார்த்தா உண்மையா? சவுத் அண்ட் மாறா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பாப்பாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு சிஸ்டர் இன் லாவும் தானே அங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்க. "நீ கொஞ்சம் வாய மூடு என்னன்னு கேட்கலாம்" அப்படிம்பாரு. "உன் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா? அவ தான் வந்து சொன்னா. நீ என்ன பைத்தியமா? நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. கெட்டவள தான் இவ ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் எதுக்கு நீ பாருக்கு போன? அது இல்லாம எவன் கூடயோ இருந்து தான் வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கியா?" அப்படிம்பாங்க. "இல்ல அவரு வந்து எனக்கு இயரிங் குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இயரிங்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தைய இதுக்கு மேல வளர்க்க வேணாம். இந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிட்டு வா. உன் அங்கிள் சொன்னா, நீ குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வந்தேன்னா வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. பேசாம வந்து அவன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து "என்னோட உண்மையான அப்பா, அம்மா நீங்க இல்லன்னா உங்க கூட வரமாட்டேன். நான் இனிமேல் அந்த பார்க்குலாம் போமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. "அதெல்லாம் இல்ல நீ எங்க கூட வரணும்னு" சொல்லிட்டு இவங்களுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோக்கு தெரியும். அப்ப அன்னைக்கு நைட்டு நீங்க இருந்தது இந்த பிரெக்னன்ட் வுமன் தான் வந்து உங்களோட உண்மையான ஒய்ஃபா? அப்ப இந்த 2 குழந்தையுமே உங்களோடதா? அப்படின்னு கேட்பாங்க. இவ மேல அந்த சென்ட் ஸ்மெல் வந்துச்சு. இவ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா. இவ மேல தான் எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நெனச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனாலுமே இங்க வந்து கைய புடிச்சுட்டு இவள வந்து இவ வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து அப்படியே அவங்க அப்பாவ வந்து அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. "நீ யாரு வந்து இங்க வர்றதுக்கு? அது என் பொண்ணு. நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "என்னோட பீப்பிள் மேல டச் பண்ணீங்கன்னா அவ்ளோதான்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து "ஹேண்ட்ஸம் ப்ரோ இப்படியே பேசுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோவ. பார்ல போய் பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்திருக்க. இப்ப எவனோ வந்து உன்ன தடுக்குறான். நீ இவ்ளோ சீப்பான லேடியா நீன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மாவே வந்து இவள தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா. அவ தான் வந்து இவளுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் ஏதோ கலந்து வச்சுட்டு அன்னைக்கு நைட் ஏதோ ஒரு பாருக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்ட்டா. ஆனா இவ அந்த இடத்துக்கு போகல. கடைசில போனயாம்பாங்க. ஓன்னு சொல்லி ஹீரோயின் தலையாட்டுவா. ஆனா வந்து அந்த பாருக்கு அவ ஃப்ரெண்டு அனுப்புன ஆள் போகல. இவ வேற யார் கூடயோ போனா. அதனால அவ ரேப் பண்ணிட்டா இவன அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அவ ஃப்ரெண்டு போயி வேற எவனோ கூட போய் இது பண்ணங்காட்டி, அவ குழந்தையுமே அவ ஃப்ரெண்டு சுமக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த குழந்தை இவனோடது தான் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இவங்க 2 பேருக்குமே வந்து அப்படியே ரொம்ப கோவமா வரும். அப்பதான் வந்து ஹீரோ கேட்பாரு, "அப்ப அன்னைக்கு நைட்டு நீ தான் இருந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "ஆமா, நான் தான் அன்னைக்கு நைட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிருவாங்க. அப்பதான் வந்து போலீஸ்ல கூப்ட்டு இவங்க 2 பேரையும் வந்து வெளிய தொரத்தி விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. அதனால அவர் ஃப்ரெண்டுமே வந்து இவங்க அப்பா, அம்மா 2 பேத்தையுமே வந்து போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தை என்னோடதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா இது உங்க குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க. அப்படியே ஹீரோக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்பதான் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதா கண்டுபிடிச்சேன். அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வேற யாரும் இல்ல. என் ஃப்ரெண்டு தான். அதனால தான் நான் சொல்லல அப்படிங்கிற மாரி சொன்னா, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படியெல்லாம் யாருமே இல்ல. எனக்குன்னு நீ மட்டும் தான் இருக்க. அவ சும்மா தான். அவள நான் இதுவரைக்கும் தொட்டதே இல்ல. அவ தான் வந்து அந்த இயரிங்க காமிச்சுட்டு அன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ணுனீங்கன்னு சொல்லிட்டு அவ தான் வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அப்பதான் வந்து இவ வந்து சொல்லுவா, அதெல்லாம் இல்ல. அவ வந்து என்கிட்ட தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இயரிங்க வாங்கிட்டு போனா. வாங்கிட்டு போய் உங்ககிட்ட அவ பொய் சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நீ எதுக்கு கவலைப்படாத. நான் உன் பக்கம் இருக்கேன். அவள நான் இதுவரைக்கும் தொட்டது கூட இல்ல. எனக்கு அவ மேல ஒரு ஃபீலிங்குமே இல்ல. எனக்கு எப்பவுமே நீ தான் அப்படிங்கிற மாரி வந்து இந்த ஹீரோ வந்து சொல்லுவாரு. நீ எதுவும் நினைக்காத. கண்டிப்பா நம்ம வந்து ஒண்ணா தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியா வந்து பாப்பாவும், அம்மாவும் ஹேப்பி அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிருவாங்க. அதனால ஹீரோ போய் ஹீரோயின வந்து கிஸ் பண்ணிருவாங்க.
இதுதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. "அவ என்ன வந்து சீட் பண்ணிட்டா. அவள நான் ஃப்ரெண்டா நெனச்சேன். ஆனா வந்து எனக்கு அவ ரொம்ப துரோகம் பண்ணிட்டான்னு" நெனச்சுட்டு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பாங்க. கடத்தி வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம். அதெல்லாம் தான் நெனச்சு பாத்துட்டு சொல்லுவாங்க. "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அத பண்றீங்களான்னு?" சொல்லிட்டு காதுல போய் ஒண்ணு சொல்லுவாங்க. அவருமே வந்து, "சரி உனக்காக நான் பண்றேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாரு. இங்க வந்து இந்த கெட்டவ, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல்ல தான் ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ ஒர்த் இருக்கும், அவ்ளோ ஒர்த் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி ரொம்ப வந்து, நீங்க 2 பேரும் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருவாங்க. "நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லையே!" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "பரவால்ல நீ ரெடி ஆகு. நான் வெளிய வெயிட் பண்றேன். அன்னைக்கு ஒரு இயரிங் இருந்துச்சுல்ல, அத நான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு ஸ்கூல் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அப்போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுக்கணும்." அப்படிம்பாங்க. டோக்கன் ஆஃப் லவ்வா கூட இருக்கலாம். செலிப்ரேஷன் அப்ப எல்லாத்து முன்னாடி குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அதனால குடு அப்படிம்பாங்க. "சரி, சரி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவளுமே வந்து குடுத்துருவா. சரின்னு சொல்லிட்டு இவருமே வந்து வாங்கிட்டு, "நீ ரெடி ஆகுன்னு" சொல்லிட்டு போயிருவாரு. அந்த இயரிங்க வாங்கிட்டு போய் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விடுவாரு. இதுதான் வந்து நம்ம டோக்கன் ஆஃப் லவ் சரியா? இது வந்து இனிமேல் நம்மள யாரையுமே வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஐயோ! இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க. எனக்கு தான்ப்பா லவ்வரே இல்ல. நான் தான் சிங்கிளா இருக்கேன். நான் தான் யாரையோ தேடணும்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இவங்க 2 பேரும் வந்து பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்தா இவள கூட்டிட்டு போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா ரெடி போட்டு கூட்டிட்டு வாம்பாங்க. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ரெடி பண்றதுக்காக அவர் ஃப்ரெண்ட் போவாரு. ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இந்த கெட்டவ கிட்ட வந்து பாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்கு நல்ல உரிமை கிடைக்க போகுது. இது அதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப பேச ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இவளுக்கு அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கும். கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. "வா உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றேன்ல" அப்படிம்பாங்க. சரி நானும் அதற்கு தான் வெயிட் பண்றேன்னு" சொல்லுவா. கரெக்ட்டா அங்கருந்து வந்து அங்க போய் அந்த பிரின்சிபல் வந்துருவாரு. "நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நெனச்சே பார்க்கல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அவரு சொல்லுவாரு, "என் ஃபியான்சிக்காக தான் வந்தேன். இவ தான் என் ஃபியான்சி. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் வந்தேன்" அப்படிங்கிறம்பாங்க. "அப்படியா? நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு." இது அதுன்னுலாம் சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. "இவ ஒரு நல்ல ஸ்டூடண்ட். இவனால எங்க ஸ்கூலுக்கு பெருமை" அப்படிம்பாங்க. "அப்படியா? தேங்க்ஸ். சரி நீங்க போய் 2 பேரும் ஸ்டேஜ்ல பேசுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. ஹீரோ ஸ்டேஜ்ல வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பப்ளிக் முன்னாடி வந்து என் ஃபியான்சிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக. நான் இன்னைக்கு வந்து ஃபியான்சிய இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருப்பாரு. இவளுக்குமே வந்து அப்பாடி என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எல்லாருமே வந்து இவ தான் வந்து நல்லவ நல்லவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, "இன்னைக்கு நாள நீ மறக்கவே மாட்ட. உனக்கு அவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்பாங்க." இவளுமே வந்து அப்படியே ஒரு மாரி வெட்கப்படுவா. அப்பதான் அவரு மைக்க எடுப்பாரு. மைக்க எடுத்ததுக்கு அப்புறமா கேட்பாரு, "உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தை என்னோடதா?" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. இவ அப்படியே என்னடா அதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாப்பா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுத்தி பாப்பாங்க. "அன்னைக்கு நைட்டு உண்மையாவே வந்து என் கூட இருந்த உமன் நீயா?" அப்படிம்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. இவளுமே வந்து, "ஆமா, ஆமா. அன்னைக்கு நைட்டு நான் தான் இருந்தேன். இந்த குழந்தை உங்களுது தான். நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஹேப்பியா இருக்கலாம்" அப்படிம்பாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் இல்லன்னு" சொல்லிட்டு கத்துவா. இவ அப்படியே வந்து ஷாக் ஆயிருவா. இவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து பக்கம் வந்துருவா. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் போய் ஹீரோயின் பக்கத்துல நின்னுருவாங்க. அப்பதான் வந்து, "என்னடா இது இவ இவ்ளோ அழகா ட்ரெஸ் போட்டுருக்கான்னு" சொல்லி சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து ஹீரோயின பார்த்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "இவ வந்து பொய் சொல்றா. வயித்துல இருக்கிற குழந்தை இவரோடதே இல்ல. இவ குடிச்சிட்டு பாருக்கு போய் இவ ஃப்ரெண்டு கூடயே தப்பு பண்ணிட்டா. அவனோட குழந்தை தான் இது. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தை தான். எனக்குமே இது பண்ணி குடுத்தா. நானுமே அன்னைக்கு பாருக்கு போயி தப்பு தான் பண்ணேன். அது எங்க 2 பேருக்குள்ள நடந்த தப்பு. இப்ப வந்து இது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு இவரு தான் அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, "என்ன இது இவ இப்படியாப்பட்டவளான்னு" சொல்லிட்டு அசிங்கமே இல்லையான்னு சொல்லிட்டு கெட்டவள பார்த்து எல்லாருமே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவ வந்து இல்ல அவ தான் பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் இவ கத்துனாலுமே வந்து, "நீ கத்தி ஒரு யூஸும் இல்ல. எல்லாத்துக்கு முன்னாடியும் உண்மை தெரிஞ்சிருச்சு. உன்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகுதுன்னு" சொல்லிருவாரு. ஹீரோ கேட்பாரு, "சர்ப்ரைஸ் வேணும்னு கேட்டேல்ல. இந்த சர்ப்ரைஸ்ல நீ சாட்டிஸ்ஃபை ஆகலையா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏற்கனவே உனக்கு உண்மை தெரியுமான்னு?" கேட்பாங்க. எல்லாருக்குமே உண்மை தெரியும். இது இவங்க சொல்லி தான் இதெல்லாம் பிளான் பண்ணோம்னு சொல்லுவாங்க. போலீஸும் வந்து இவள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிரும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாரி ஷாக் ஆயி இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இவரு அப்படியே ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. இப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் நல்லவ, நல்ல கிளாஸ்மேட்டு, இவனால இந்த ஸ்கூலுக்கே பெருமை, இது அதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க நல்லவங்கன்னு சொல்லி.
அப்பதான் ஹீரோ வந்து அப்படியே அவர் பிரதர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து கைய நீட்டுவாரு. அவரு அப்படியே வந்து ரிங் குடுப்பாரு. ஹீரோ அப்படியே முட்டி போடுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாரி வந்து சந்தோஷப்படுவாங்க. "ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. "நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுல்ல, மறுபடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இல்ல இது வந்து அஃபிஷியலா பப்ளிக்கா உன்ன ப்ரப்போஸ் பண்றேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. எல்லாருமே வந்து மேரி பண்ணிக்கோ, பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அதனால ஹீரோ வந்து அப்படியே ரிங் போட்டுவிட்டு 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆயிரும். அப்படியே 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்படியே கிஸ் பண்ணிருவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஹீரோவ பார்த்துட்டே ஹீரோயின் நெனச்சு பாப்பாங்க. புயலுக்கு அப்புறமா கடைசியா என் வாழ்க்கை வந்து ஹேப்பி ஆயிடுச்சு. என் குழந்தைகளுக்குமே வந்து அப்பா கிடைச்சுட்டாரு. எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சும்பாங்க. ஆனா இவன் வந்து நான் இன்னும் சிங்கிளா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகுவான். இதோட இந்த மூவி முடியுது ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.